அன்புள்ளவர்களே, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். நாம் வெற்றிகளை விட தோல்விகளைத்தான் அதிகமாக சந்திக்கிறோம் என்று நாம் நம் மனதில் நினைத்து வாழ்கிறோம். உண்மையில் நாம் கடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவைகள்தான். ஆனால் அதில் சந்தோஷமாய் எவ்வளவு நாள் வாழ்ந்திருக்கிறோமோ அவ்வளவு நாளும் நாம் வெற்றி பெற்றவர்கள்தான். தோல்விகள் தொடர்வதில்லை, வெற்றிகள் தூரமில்லை. இயேசுவின் துணை இல்லாமல் நாம் நம் சுயபலத்தால் ஓட முடியுமா? பணபலத்தால் ஜெயிக்க முடியுமா? தோள்பலத்தால் சுமக்க முடியுமா என்றால் கடினம்தான். அவரை முன்னிறுத்து நாம் செய்யும் முயற்சிகள் தோல்வியில் முடியாது. யாரிடம் தோற்றீர்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பாக நம்மை மேன்மையாக வைப்பார். வேதத்திலே சங்கீதம் 34 சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் எல்லாவற்றிலுமிருந்து அவனை விடுவிப்பார். மேலும் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று. தோல்வி அடைந்தவுடன் அவரை நெருங்குவதும் வெற்றி கிடைத்தவுடன் அவரை அலட்சியம் செய்வதும் நம் இயல்பு. நாம் அவரை மறந்தாலும் அடித்த தாயை ஓடி வந்து அணைத்து கொள்ளும் குழந்தையைப் போல நம்மை விட்டு விலகாதவரை, கைவிடத் தெரியாதவரை, கூடவே வருபவரை எப்படி நாம் விட முடியும்? தோல்விகள் அடிக்கடி வந்தால் நாம் வெற்றியை நெருங்குகிறோம் என்று அர்த்தம். நம் காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது. அவரின் துணையோடு நாம் வெற்றி கனியை தட்டி பறிப்போமா? வாழ்த்துக்கள். ஆமென்.